வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது தற்காலிகமாக அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா தூத்துக்குடியிலிருந்து மும்பைக்கு டைரக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகா வரைக்கும் செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் அந்த ரயிலானது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து டைவர்ட் ஆகி போயிடும். ஆனால் மும்பை வரைக்குமே போகிறதுக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நாளையில இருந்தே நிறைவேற இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 01005 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது நாளை, அதாவது 12 மணி ஆயிட்ட உடனே மறுநாள் கணக்கு வந்துடும் இல்லையா? அதனால 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12:30 மணிக்கு புறப்படுகிறது. நாளை முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 7 செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. பெங்களூர் வழியாக, பெங்களூரில் இருந்து வழக்கம் போல சேலம், மதுரை, திண்டுக்கல் வழியாக இந்த ரயிலானது தூத்துக்குடிக்கு மறுநாள் புதன்கிழமை பகல் 11:30 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இதில் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது, 9 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ரயிலானது வருகிற 23ஆம் தேதி புதன்கிழமை முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 7 புதன்கிழமைகளுக்கு இயக்க இருக்கிறது. இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய நேரம் புதன்கிழமைகளில் 3:30 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் வழியாக பங்காருப்பேட், பெங்களூரில் கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் தான் போகும். டின் ஃபேக்ட்ரி அந்த ஸ்டேஷன் தான். அந்த கிருஷ்ணராஜபுரத்தில் இருந்து அப்படியே வழக்கமான மும்பை ரூட்டில் இந்த ட்ரெயினானது புறப்பட்டு வருகிறது. புதன்கிழமை புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு மும்பையை சென்றடையும். மும்பையில் சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. தாதரும் கவர் ஆகும். அதே நேரத்தில் தானே, பூனே, லோனாவாலா இந்த மாதிரியான நிலையங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின். கோலாப்பூரும் போகிறதுனால சுற்றுலா போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும். 7 வாரங்களுக்கு தூத்துக்குடிக்கு புதிய சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.